இந்த சின்ன சிறுசுகளை ஏன்பா இப்படி சோதிக்கிற? ஏதோ ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது தப்பு தான். சீக்கிரமே சாமுண்டீஸ்வரி மனசு மாறி இவங்க 2 பேரையும் ஏத்துக்கணும். அதுக்கு நீதாயா மனசு வைக்கணும். எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. தீர்க்க சுமங்கலியா இருமா. நீங்க 2 பேரும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நிம்மதியா சந்தோஷமா வாழணும். நீ தங்கம் ராஜா, இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். சரியா? வாங்க வாங்க. மடி, உன் அம்மா வீடு தான் ஓ வீடுன்னு நினைச்சுக்காத. இதுவும் உன் வீடு தான். உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த பாட்டியை கேளு, நான் செஞ்சு தரேன். பாட்டி, கோவில்ல நானும் இவரும் யாரும் இல்லாத அனாதை மாதிரி எங்க போறதுன்னு தெரியாம கலங்கி போயிருந்தோம். நல்ல வேலை நீங்க வந்தீங்க. இல்லன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அது எப்படிடா உங்களை நான் கஷ்டப்பட விட்டுருவேன்? பாட்டி நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்க மாட்டேனா? என்ன, உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நீங்க 2 பேரும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த கோவம் தான் உங்க அம்மாவுக்கு. காலப்போக்கில் அவளும் மனசு மாறிடுவா, உங்களையும் ஏத்துக்குவா. அது வரைக்கும் நீங்க 2 பேரும் பொறுமையா இருக்கணும். பாட்டி, அம்மா எங்களை மட்டும் ஏத்துக்கிட்டா போதாது. அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற தப்பான எண்ணத்தை விட்டுட்டு உங்களையும் புரிஞ்சு ஏத்துக்கணும். அதுதான் எங்களோட ஆசை. ஆமாண்டா கண்ணு, உண்மை தெரிஞ்ச ஏட்டு சண்முகம் ஆஸ்பத்திரியில் இருக்கான். அவன் சுய நினைவுக்கு வந்து அவன் வாயால உண்மை எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட சொன்னா அப்பா அவ புரிஞ்சுக்குவா எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு. இப்ப பிரிஞ்சு கிடக்குற நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து நாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கத்தான் போறோம். பாட்டி, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட நேரம் 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். கண்டிப்பா ராஜா, சீக்கிரமே அது நடக்கும். நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா சந்தோஷமா ஒன்னா வாழதான் போறோம். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, வந்துருச்சு. எல்லாம் நல்லதாவே நடக்கும். சொல்லுடா. மேடம், உங்க அக்கா பொண்ணு துர்காவும் அந்த நவீனும் இங்க பரமேஸ்வரி பாட்டி வீட்டுல தான் இருக்காங்க. ஓ, வீட்டை விட்டு துரத்தினோடனே அங்க போயிட்டாங்களா? ஆமா மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ வை. சரிங்க மேடம். எனக்கு ஏற்கனவே அவரு கூட கோவில்ல கல்யாணம் நடந்துருச்சு. இதுதான் அவரு கட்டின தாலி. எனக்கு இன்னும் மனசு ஆறலைங்க. எந்த பையனை பிடிக்கலன்னு சொன்னாலோ, எவனை காதலிக்கலன்னு சொன்னாலோ, கடைசியில அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதையும் நம்ம கிட்ட சொல்லாம இந்த வீட்லயே இருந்திருக்கானா, அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்திருக்கும். இந்த காலத்துல பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா பத்தி கவலைப்படுறதே கிடையாது. நாம இப்படி திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பா அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு நினைக்கிறதும் கிடையாது. அவங்க நினைக்கிற காரியம் நடந்தா போதும் அவங்களுக்கு. அப்படித்தான் இருக்காங்க. ஆனா துர்கா இப்படி எல்லாம் நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஒரு பக்கம் நாம நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு பந்தக்கால் நட்டு மண்டபம் பார்த்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ அதுக்கு முன்னாடியே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து அப்படியே எதுவுமே தெரியாதவ மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால, அதை தாங்க என்னால இன்னும் தாங்கவே முடியல. நாம கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தும் அவளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா? நல்லதோ கெட்டதோ
நம்ம கிட்ட உண்மையை சொல்லணும்னு அவளுக்கு ஏங்க தோணல? அவ சைலண்டாவே இருந்து கழுத்து அறுத்துட்டா. இதையே நினைச்சு நீ கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்காத. முடியலங்க, என்னால முடியல. அவ பண்ணிட்டு போன அசிங்கத்தை என்னால இன்னும் ஜீரணிக்க முடியல. வெளியே தலை காட்ட முடியாதபடி அவமானப்படுத்திட்டு போயிட்டா. அம்மா, அவ பண்ணது தப்புதாம்மா. எங்களுக்கும் இது வருத்தமா தான் இருக்கு. ஆனா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அத நம்மளால இனிமே மாத்த முடியாதுல்ல. அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கங்கம்மா. ஆமாம்மா, நடந்தது நடந்து போச்சு. அவளுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா பண்ணி வைக்க மாட்டேங்கன்னு தாம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. இப்பதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்லம்மா. இனிமே அவளை தள்ளி வைக்கிறதுல எதுவுமே மாறிட போறது இல்லைல்ல. அவளை ஏத்துக்கோங்கம்மா. ஆமாமா, எங்களுக்காக அக்காவை மன்னிச்சிருங்கம்மா. அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாமா? என்ன, அவளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள மாதிரி அவ எனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை மன்னிக்க முடியாது. அவ எனக்கு மகளே இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அக்கா, இந்த அநியாயத்தை கேட்டியாக்கா? என்ன, நீ மகளே இல்லைன்னு துரத்தி விட்டியே, அவளும் அந்த துரோகி பையனும் இப்ப அந்த கிழவி வீட்டுல தான் போயிருக்காங்க. அந்த கிழவிதான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கா. நிஜமாதான் சொல்றியா? ஆமாக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு. நாம அவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட்டா அந்த கிழவி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்மள அவமானப்படுத்திட்டு இருக்கா. நமக்கு பிடிக்காததை செய்யறதே அந்த கிழவிக்கு வழக்கமா போச்சு. இப்படிதான் பாசங்கிற பேர்ல உன் பொண்ணுங்க எல்லாரையும் உனக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கா. சந்திரா, நீ எப்பவுமே இப்படி தூண்டி வர மாதிரி தான் பேசிட்டு இருப்பியா? ஏற்கனவே அவ கோவத்துல இருக்கா. எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி பேசிட்டு இருக்க. இல்ல மாமா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அக்கா கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். சித்தி, அவங்கள அம்மா வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. அதுக்காக அவங்க ஹோட்டல்லே இருக்க முடியுமா? பாட்டி பேத்திங்கிற பாசத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அடைக்கலம் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி எல்லாம் பேசி அந்த கிழவி செஞ்ச தப்பையும் துர்கா செஞ்ச தப்பையும் நியாயப்படுத்த பாக்குறீங்களா? அக்கா, உனக்கு எதிராக அந்த குடும்பமே இருக்கு, பாத்துக்க. சின்னத்த, இப்ப என்ன அத்தைக்கு குடும்பமே எதிரா இருக்கு? துர்கா ஏதோ கல்யாண விஷயத்துல தப்பு பண்ணிட்டா. இருந்தாலும் மன்னிச்சு ஏத்துக்கங்கன்னு தானே எல்லாரும் சொல்றாங்க. என்னமோ அத்தைக்கு எதிராக எல்லாரும் சதி செய்யற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. தயவு செய்து அத்தைக்கு தூபம் போடுறத முதல்ல நிறுத்துங்க ப்ளீஸ். போதும், எல்லாரும் பேசுறத நிறுத்துங்க. நான் அவளை தலை முழுகினதுதான். இனிமே அவளை இந்த வீட்டுல சேர்த்துக்கணுங்கிற பேச்சே இல்ல. அவ மட்டும் இல்ல, அவ யூஸ் பண்ண எதுவுமே இந்த வீட்ல இருக்க கூடாது. அம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாம் ஈஸ்வரி, சொன்னா கேளு. இப்படி எல்லாம் எதுவும் பண்ணாத, சொன்னா கேளு ஈஸ்வரி. இல்லங்க, அவ ஞாபகமா இந்த வீட்ல எதுவுமே இருக்க கூடாது. இதெல்லாம் இருந்தா அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். சந்திரா, அக்கா, போய் தீப்பெட்டி எடுத்துட்டு வா. சரிக்கா.
அம்மா அவ்வளவுதான் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கல்லம்மா, அப்புறம் ஏமா துணியெல்லாம் போட்டு கொளுத்திட்டு இருக்கீங்க? இது தப்பா இருக்குமா? ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. இந்தாக்கா. வேண்டாம்மா. ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் 3வது பொண்ணு செத்துட்டா. அம்மா, இனிமே இவங்க 3 பேர் மட்டும்தான் என் பொண்ணுங்க. டேய், பாத்துக்கோ டிரைவர், நல்லா பாத்துக்க. இதே கதிதான் உனக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. மகளே ஏமாத்தினாலும் மன்னிக்காத என் அக்காக்காரி ஏமாற்றத்தையே தொழிலா வச்சிருக்கிற ஒன்ன சும்மா விட்டுருவாளா என்ன? உண்மை தெரிஞ்சா உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டாம விட மாட்டா. அதே மாதிரி ரேவதியும் உன் கூட சேர்ந்து வாழ விட மாட்டா. நீ பெட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு சென்னைக்கு ஓடுறதுக்கு தயாரா இரு. சொல்லுங்க சார். பரமேஸ்வரி அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும், அவங்கள வர சொல்லுங்க. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் சார் இருந்தாங்க. இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போனாங்க. அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி இருங்க, ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஹலோ மா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேம்மா. இங்க பேஷண்ட் சண்முக சாருக்கு கான்சியஸ் வந்து கண் முழிச்சிட்டாருமா. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர முடியுமா? கண்டிப்பா. இந்த சந்தோஷமான விஷயத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இதோ உடனே புறப்பட்டு வரேம்மா, உடனே வரேன். சரிங்கம்மா. கார்த்திக்கு ஃபோன் பண்ணலாம். கார்த்தி, சொல்லுங்க பாட்டி. ஐயா கார்த்தி, ஒரு சந்தோஷமான விஷயம் ஐயா. என்ன விஷயம் பாட்டி? நம்ம ஆஸ்பத்திரியில இருக்கான்ல ஏட்டு சண்முகம், அவனுக்கு சுயநனவு வந்துருச்சா ஐயா, கண்ணு முடிச்சிட்டானா. நர்ஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஐயா. நான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு தாயா போறேன், நீயும் அங்க வந்தேன்னா நல்லா இருக்கும் ஐயா. அப்படியா பாட்டி? சரிங்க பாட்டி, நாங்க வந்துடுறோம். சரியா, உடனே வந்துரு. என்ன சகல, ஃபோனில் ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாங்க, அந்த ஏட்டு சண்முகத்துக்கு கான்ஷியஸ் வந்துருச்சான். பாட்டி தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நல்ல விஷயம் தானே மாப்ள. அந்த சண்முகம் ஈஸ்வரி கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் மாப்ள.
அப்புறம் 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு அதுவே பெரிய உதவியா இருக்கும். ஆமா சகல, இப்போதான் நம்ம குடும்பத்துக்கு நல்ல நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போப்பா, போயிட்டு நல்ல செய்தியோட வாப்பா. ராஜா, நானும் உன் கூட வரவா? இல்ல வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். என்ன இது, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிப்பா, பார்த்து. சித்தப்பா சொல்லுமா அவனே. இந்த வார்டு பாய் வேஷத்துல அந்த ஏட்டு இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் கதையை முடிக்கணும். முடிக்கிறோம் அவனே. சரி, வண்டியிட. அவனே, அவன் இருக்கிற ஹாஸ்பிட்டல் உனக்கு தெரியும்? தெரியும் சித்தப்பா, தெரியும். அவனே, இந்த மாஸ்க் பிடி, டக்குன்னு போடு. சரி, வா போலாம், வா. ஏய் மவனே, இனிமே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. சரியா மவனே? சரிங்க சித்தப்பா, முதல்ல அந்த கிழமை ஏட்டு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். வாங்க உள்ள போலாம். சரி, வா. டேய் ஏட்டு, நீ இங்கதான் இருக்கியா? குண்டடிப்பட்டு செத்துருவேன்னு நினைச்சா நீ இன்னும் சாகாம இருக்கியா? இன்னைக்கு உன் கதையை முடிக்காம விட மாட்டான்டா. டேய் மௌனே, வா. என்ன சித்தப்பா? அந்த கிழவன் இதோ இந்த ஐசியூ ரூம்ல தான் இருக்கான். பொறுமையா இரு. சித்தப்பா, அவனை இன்னைக்கு விடக்கூடாது, சரியா? சித்தப்பா, அவனே அவசரப்படாத மௌனே, வெயிட் பண்ணுவோம். சரி, அவ போறலான்னு பார்ப்போம். இரு. சித்தப்பா, அந்த நர்ஸ் இப்போதைக்கு போக மாட்டா போல இருக்கு. சரியா? நாம தான் ஏதாவது ஐடியா பண்ணி அவளை வெளியே அனுப்பணும். நீ சொல்றது சரிதான். இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். இருங்க, நான் பாத்துக்கிறேன். சிஸ்டர், உங்களை கீழே ரிசப்ஷன்ல கூப்பிட்டாங்க. நீங்க யார் சார்? நான் ஆம்புலன்ஸ் டிரைவர் சிஸ்டர். என்ன விஷயமா என்ன வர சொன்னாங்க? தெரியல சிஸ்டர், ஏதோ அவசரம்னு சொன்னாங்க. போய் பாருங்க. சரிங்க சார், ஓகே. போங்க. உள்ள வாங்க சித்தப்பா. மௌனே, சித்தப்பா மெதுவா. இவன் காரியத்தை சீக்கிரம் முடிக்கணும்டா. பேசாம கழுத்து நெரிச்சு கொண்டாலும். சித்தப்பா, அப்படி செஞ்சா நம்ம மேல சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வராதபடிக்கு தான் இவன் கதையை முடிக்கணும். புரியுதா? அப்ப எப்படி கொள்றது மௌனே? சித்தப்பா,
ஆக்சிஜன் மாஸ்க் வழியா வர ஆக்சிஜன் லெவல் இருக்குல்ல, அத குறைச்சாலே போதும். இவன் மூச்சு திணறி செத்துருவான் சித்தப்பா. அத யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கண்டே பிடிக்க முடியாது, புரியுதா? நம்ம மேலேயும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சரி சரி, அப்ப சீக்கிரம் அந்த ஆக்சிஜனை குறை. துடிக்கிறா. என்ன மகனே, உயிர் போகாம இன்னும் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கான்? பேசாம தலைகாணி வச்சு அழுத்தி கொண்டுடவா. சித்தப்பா, அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம். கொஞ்ச நேரத்துல தன்னாலேயே மூச்சு அடங்கிடும். நீங்க வெளியே யாராவது வராங்களான்னு பாருங்க, போங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அவனே, அந்த டிரைவர் பையன் வந்துட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது? சித்தப்பா, இவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவான். நம்ம கிளம்பிடுவோம், அவங்கிட்ட மாட்டக்கூடாது. சரி, சீக்கிரம் வா. சார், சார். டாக்டர், அவருக்கு மூச்சு திணறுது, என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அப்படியா? என்ன சார், புரியல. செல்போன் செல்போன் செல்போனா? செல்போன் செல்போன் சார். டாக்டர், என்னாச்சு? என்னாச்சியா? என்னாச்சு டாக்டர்? சாரி, இவர் இறந்துட்டாரு. என்ன டாக்டர், அவர் உடம்புல இருக்க குண்டை எடுத்துட்டா பொழைச்சுக்குவாருன்னு நினைச்சேனே, இப்படி திடீர்னு இறந்து போயிட்டாருன்னு சொல்றீங்க? இவருக்கு வர ஆக்சிஜன் லெவலை யாரோ குறைச்சி வச்சிருக்காங்க. அதான் மூச்சு திணறி இறந்துட்டாரு. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் யாரோ இதை செஞ்சிருக்கணும். சார், நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவங்க மற்றதை பார்த்துப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் இவர் ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிடலாம். சரிங்க டாக்டர். கார்த்தி, என்னையா இது?
இவன் கண்ணு முழிச்சு சாமுண்டீஸ்வரிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லுவான். நம்ம 2 குடும்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நினைச்சேனே, இப்படி ஆயிடுச்சு ஐயா. கடைசி வரைக்கும் நமக்கு விடிவு காலமே வராது ஐயா. பாட்டி நம்ம 2 குடும்பமும் இப்படியே தான் இருக்கணுமா? செல்போன் செல்போன் அம்மா அம்மா வரேன். என்ன இந்த வரிசை பாத்திரம் எல்லாம் என்னம்மா பண்றது? இதெல்லாம் அக்கா துர்கா கல்யாணத்துக்கு சீரா கொடுக்க நினைச்சது. இப்பதான் என்னென்னமோ நடந்து அவ வீட்டை விட்டே போயிட்டாளே. எல்லாத்தையும் கொண்டு போய் பூஜை ரூம்ல வைங்க. சரிங்கம்மா. அக்கா இதை எடுத்துட்டு போய் வச்சிருங்க, நான் வண்டியில இருக்கிறத எடுத்துட்டு வந்தேன். சரிடி. வணக்கம் மேடம். என்ன இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? உங்க வீட்டு கல்யாணம் நடக்க இருந்த மண்டபத்துல ஏட்டு சண்முகத்தை யாரோ சுட்டாங்கல்ல? ஆமா. அவர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாரு. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? ஏட்டு இறந்துட்டாரா? ஆமா சார். அது விஷயமா என்கொயரி பண்ண தான் நாங்க வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர், அந்த ஏட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி இருக்க எங்க கிட்ட என்ன என்கொயரி பண்ண போறீங்க? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம் மேடம். ஆனா உங்க ஃபங்க்ஷன்ல தான் அவர் சுடப்பட்டிருக்காரு. அதனால தான் என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு. சார், அவரை நாங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணல. பக்கத்து ஊர்ல இருக்கிற பரமேஸ்வரிங்கிறவங்க தான் ஏதோ உண்மையை சொல்றேன்னு அந்த ஏட்டை அங்க கூட்டிட்டு வந்தாங்க. வந்த இடத்துல யார் அவரை சுட்டாங்க, எதுக்காக சுட்டாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஃபங்க்ஷன் நடந்த இடத்துல சுட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களை குற்றவாளி மாதிரி என்கொயரி பண்ணுவீங்களா? அப்படி இல்லை மேடம். இது ஒரு ஃபார்மல் என்கொயரி தான் மேடம். இதையே நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. இங்க பாருங்க சார், துப்பாக்கியால சுட்ட சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க நியாயப்படி விசாரிக்கணும்னா அந்த பரமேஸ்வரி அம்மாவை தான் விசாரிக்கணும். அவங்களுக்கு தான் ஏட்ட பத்தி எல்லா விஷயமும் தெரியும். அங்க போய் நீங்க விசாரிச்சா உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் கிடைக்கும். சந்திரா, இப்ப எதுக்காக தேவையில்லாம எங்க அம்மா பத்தி பேசிட்டு இருக்க? உனக்கு அவங்க மேல உள்ள பகையை தீர்த்துக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்துறியா? சித்தி, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. பாட்டியை போட்டு கொடுக்கற மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. சின்னத்த பாட்டிய பழிவாங்க எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏட்டு மேட்ரு அவங்களுக்கு சாதகமா கிடைச்ச உடனே இப்ப வெறுப்ப கொட்டுறாங்க. மாமா, நான் ஒண்ணு போய் சொல்லலையே. உங்க அம்மா தானே அந்த ஏட்டுவை ஏதோ உண்மையை சொல்ல போறான்னு கூட்டிட்டு வந்தாங்க. இந்த விஷயத்தை நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலைன்னா அவங்க அக்கா மேலதானே சந்தேகப்படுவாங்க. அதனாலதான் சொன்னேன்.
சார் நீங்க போய் பரமேஸ்வரிய முதல்ல விசாரிங்க. உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாம் கிடைக்கும். சரிங்க மேடம், நான் போய் அந்த பரமேஸ்வரி அம்மாவை விசாரிக்கிறேன். நான் வரேன் மேடம். வாங்க. சித்தி, பாட்டி அந்த ஏட்டுவ மண்டபத்துக்கு வர சொன்னது சிவகாமி பாட்டி சாவுல மறைஞ்சிருக்கிற உண்மைய பத்தி சொல்லதான். உண்மை தெரிஞ்சா பாட்டி தாத்தா மேல இருக்கிற பழி பொய் ஆயிடும்ல. அப்பவாச்சும் நீங்களும் அம்மாவும் உண்மை எது பொய் எதுன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க முயற்சி எல்லாம் தோத்து போய் இப்ப அந்த ஏட்டுவும் இறந்து போயிட்டாரு. பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப நொந்து போயிடுவாங்க. நீங்க என்னடானா அவங்கள இந்த கொலை விஷயத்துல மாட்டி விடுற மாதிரியே பேசுறீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, இவளுக்கு எப்படியாவது எங்க அம்மாவை தூக்கி உள்ள வைக்கணும், அதான் இவளோட ஆசை. அதனாலதான் எங்க அம்மாவை பத்தி தப்பா சொல்லி போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருக்கா. டேய், எங்க அம்மா பக்கம் உண்மையும் சத்தியமும் இருக்கு. உன்னால அவங்கள எதுவும் செய்ய முடியாது. சரி விடுங்க, போலீஸ் தான் போயிட்டாங்கல்ல, அத பத்தியே பேசி பிரச்சனையை ஏன் பெருசாக்குறீங்க? எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க.